ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கு மாதிரியே என்றைக்குமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு காலையிலே சமைச்சு நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். அதேமாரி உங்கள் வீட்லேயும் நம்மளால் முடிஞ்ச என்ன செய்ய முடியுமோ சாமிக்கு நம்ம படையல் போட்டு ஒரு தேங்காய் பழம் உடைச்சி நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சு எல்லாமே நம்மளுடைய மன திருப்திக்காக தான். ஓகேவா? நம்ம நிறைய வச்சு செஞ்சு நம்ம படைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம வச்சு சாமி கும்பிட்டா போதும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் சாப்பாடு, மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்ட சாம்பார் வச்சுருக்கேன். அதேமாரி பார்த்திங்கன்னா நான் வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். கேரட் பொரியல் பண்ணேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டு மசால் வடை பண்ணியிருந்தேன். பாயாசம், பால் பாயாசம் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். டைம் ஆயிடுச்சு. சரி, பாப்பா பசிக்குதுன்னு சொல்லவும் சரி அப்படின்ட்டு இன்னொரு நாள் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் அப்பளம் வறுத்திருந்தேன். ரெண்டு காய் செஞ்சுருந்தேன். வாழைக்காய் வறுவல் ஒன்று, கேரட் பொரியல், அப்பளத்தோட 3 ஆயிடுச்சு. அப்புறம் ரசம், தயிர், அவ்வளோதான். சிம்பிளாக தான் நாங்கள் செஞ்சுருந்தோம். எங்கள் வீட்டில் நாங்கள் பாப்பாவுக்கும் லீவு, இவருக்கும் லீவு. அதனால் நாங்கள் வீட்டில் செஞ்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். உங்கள் வீட்லேயும் உங்களால் முடிஞ்சதை செஞ்சு நீங்களும் சாமி கும்பிடுங்க. இல்லைன்னா சும்மா சாதாரணமாக ஒரு சாப்பாடு, ஒரு குழம்பு ஏதோ ஒன்று வச்சு கூட நம்ம சாமிக்கு படைத்து நம்ம சாப்பிட்லாம். ஓகேங்களா? என்றுமே உங்களுடைய வாழ்க்கை நல்ல வளமாகணும் அப்படின்னு சொல்லி திரும்பி உங்களை வாழ்த்தி தமிழ் புத்தாண்டை சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஓகே, தேங்க்யூ. என்னுடைய வியூவர்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். இன்றைக்கி சமைச்சு முடிச்சுட்டு விறுவிறுக்க மூஞ்சி கழுவிட்டு இப்போ தான் சாமி கும்பிட்டு உட்காந்துருக்கேன். இனிமேல் தான் சாப்பிடணும். ஓகே, நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ.